ஹாய் ஆல், இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். நான் இப்போது தாய்வானில் இருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கேட்டுட்டு அப்புறம் அதை நான் நேர்லேயுமே பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறையா இந்தியன்ஸு, குறிப்பாக இந்த நிறையா ஹையர் எஜுகேஷன் படிக்காதவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் இந்த ஏஜென்ட்டுகளை நம்பி தாய்வானுக்கு வராங்க. அந்த ஏஜென்சி பார்த்திங்கன்னா டெம்ப்ரவரி விசாவை கொடுத்துட்டு உங்களுக்கு பர்மனெண்ட் வேல நீங்கள் லாங் டைம் அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே அமுச்சு வச்சிடுறாங்க. ஆனால் அதோட உண்மை என்னன்னா அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது, அது டெம்ப்ரவரி விசா தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட முக்கிய பிரச்சனை என்னன்னா, தாய்வானுக்கு அவங்க வந்த பிறகு அவங்களோட விசா எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் எப்படி அவங்க இந்தியாவோ அல்லது வேறு கண்ட்ரியோ அப்படி போகிறதுன்னு தெரியாமல் யாரையும் கானெக்ட் பண்ணாமல் பயத்தில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கவர்மெண்ட்டிட்ட இருந்து அப்படியே ஒளிஞ்சிக்கிறாங்க. ஸோ இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இன்கேஸ் இது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிச்சின்னா இங்கே அவங்களோட பனிஷ்மெண்ட் ரொம்பவே ஹெவியாக இருக்கும். அதே மாதிரி ஹெவி பெனாலிட்டி, அதே மாதிரி ஜெயிலு, ஃப்யூச்சரில் எந்த கண்ட்ரிக்கும் போக முடியாமல் அந்த வீசாவையே அவங்க பேன் பண்ணி விட்ருவாங்க. சிலருக்கு லைஃப் டைம் பேன் கூட போடுவாங்க. சில ஏஜென்சியில் பார்த்திங்கன்னா இந்த வீசாவோட வேலிடேஷன் எத்தனை நாளுன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் பாசிபிளாக அதையும் சொல்ல மாட்டாங்க. ஒர்க்கு லீகலாக அலௌடா அதையும் சொல்ல மாட்டாங்க. அவங்களோட ஒரே கோல் என்னென்னா நம்மளோட பணம் மட்டும்தான். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் நீங்கள் வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே அந்த வீசா டெம்ப்ரவரியா அல்லது பர்மனெண்ட்டா அப்படின்னு கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. எம்பசியோட அஃபிஷியல் வெப்சைட்டை வெரிஃபை பண்ணுங்கள். ரிட்டன் ப்ரூஃப் இல்லாமல் எதையும் அக்செப்ட் பண்ணாதீங்க. இந்த தகவலை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் மக்களை இங்கே இருக்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த வீசா பிரச்சனை தான். அந்த மக்கள் பார்த்திங்கன்னா படிச்சிருக்காங்க, ஆனால் அந்த வீசா பற்றின அந்த நாலேஜ் அவங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் அவசரப்பட்டு யோசிக்காமல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அவங்களோட அந்த வேலிடேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஸோ அதனால் இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.